மக்கள் நிருபர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், விஜயகாந்த் இருந்தா இந்த தேர்தலில் எப்படி இருந்திருக்கும்? ஒன்று இருங்க. கேள்வி 2, தேமுதிமுக இப்போ விஜயகாந்த் கேப்டன் இல்லாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் பிரேமலதா அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க கட்சியை? இந்த கூட்டணிக்கு இவ்வளோ நாள் போகிறதுக்கு காரணம் என்ன? காலதாமதத்துக்கு காரணம் என்ன? சார், நீங்கள் கேட்டீங்க முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் இந்நேரம் நல்லபடியாக இருந்திருந்தா இல்லை நல்லபடியாக இருந்திருந்தா உண்மையே சொல்கிறேன், இன்னைக்கு அவர் தான் முதல்வர். சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு விஜயகாந்த் தான் முதல்வர் ஆயிருப்பார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தூயமான ஒரு மனுஷனை இங்கே பார்க்க முடியாது. இந்த விஜய் பேசாமல் பாருங்க, தூய சக்தி தீய சக்தின்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை தூய்மையான மனிதர், நீ அரசியலை விட்டுருங்க சார், தூய்மையான மனிதர்னா அது விஜயகாந்த் மட்டும்தான். கரைபடியா கரங்கள்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அரசியல் வந்து அந்த அதிமுக கூட்டணி வைப்பதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயகாந்த் கரைபடியா கரங்கள் தான். அதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம். அவர் மட்டும் என்ன இருந்திருந்தா இன்னைக்கு அரசியல் விஷயங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா திகழ்ந்திருப்பார். நிச்சயமா சொல்றேன், முதல்வராக முடியல கூட அட்லீஸ்ட் யார் முதல்வராகன்ற இடத்துல நிர்ணயிக்கிற இடத்துல இருந்திருப்பாரு விஜயகாந்த் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வல்லமை மிக்க வலிமை மிக்க மனிதர் தான் விஜயகாந்த். அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, விஜயகாந்தோடைய படங்கள் ரீலீஸ் ஆகுமா இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நிச்சயமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ கடந்த வருடம் விஜயகாந்தோடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் அந்த படம் ரீலீஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த படமும் நல்ல பெரிய அளவு சக்ஸஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட திரையரங்கு 1 மாசத்துக்கிட்ட ஓடிச்சு அந்த படம். இப்போ இன்னைக்கு இருக்கிற கல்ச்சருக்குலாம் அந்த படம்லாம் எவனுமே தெரியாது. நீங்க உருட்டிட்டு இருக்கீங்க பாருங்க, அந்த புஷ்பா 2 உருட்டிட்டு இருக்கீங்க பாருங்க, அவனுக்கெல்லாம் அப்பன்டா அந்த படம் கேப்டன் பிரபாகரன். உண்மையை சொல்றேன், அந்த புஷ்பாவுக்கு அவன் அப்பன் இல்ல தாத்தா அந்த படம் கேப்டன் பிரபாகரன் படம். உண்மையிலே சொல்ல போனா அவன் கேப்டன் பிரபாகரன் தான் உல்டா பண்ணி புஷ்பான்னு நீங்க எடுத்து வச்சிருக்கான். நீங்க உட்காந்து ஊந்து கொண்டா நீங்க பாருங்க, அந்த படத்தோடைய தாத்தா யார் தெரியுமா? கேப்டன் பிரபாகரன். அந்த படத்தை தான் நீங்க உட்காந்து கொண்டாடி இருந்தீங்க. ஸோ அந்த கேப்டன் பிரபாகரன் இப்போ ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல திரையரங்களே ஓடிச்சு. அந்த படம் நல்ல லாபம் வேற வந்திருக்கு அந்த படத்துக்கு. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு தேர்தல் காலத்துல தேர்தல் டைம்ல எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவருடைய ஏழை ஜாதி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது லியாகத் அலிகான் நினைக்கிறேன். அந்த படத்தோடைய வசனமும் டைரக்ஷன் ரெண்டுமே அவர் நினைக்கிறேன். அந்த படத்துல அவ்வளவு கிளியரா சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு அரசியல்வாதிங்க எப்படி இருப்பாங்க, ஒரு ஜாதி கட்சி தலைவர் எப்படி இருப்பாரு, என்னென்ன பண்ணுவாங்க, அரசியல் விஷயமா என்னென்ன பண்ணுவாங்க, நடிகை எப்படி பகடக்கையா யூஸ் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் அவ்வளோ அழகா கிளியரா சொல்லியிருப்பாரு அந்த படத்துல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏழை ஜாதி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நானே சொல்றேன். நான் இப்போ ஒரு பேட்டியில நான் கொடுத்துருந்தேன், ஏழை ஜாதி படத்தை ரிலீஸ் பண்ண அந்த டைம்ல மக்களுக்கு அப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் அறிவு வரட்டும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்பவும் சொல்றேன், ஏழை ஜாதி படத்தை அம்மையார் பிரேமலதா அம்மையார் எப்படியாச்சும் அதை அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இப்ராஹிம் ராத்தர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரைட்ஸ். அந்த படத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா. அடுத்து 3வது ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜயகாந்த் இல்லாம தேமுதிக தள்ளாடுகிறதா, விஜயகாந்த் இல்லாம பிரேமலதாவுடைய விஷயம் எப்படி பண்றாங்க அப்படின்ற கேட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சார் கேட்குறேன். விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், கட்சியில பெருசா ஈடுபாடு பண்ண முடியாம ஒரு 4-5 வருடங்களா இருந்தார். சரிங்களா? அப்ப கூட விஜயகாந்த் யாரும் விட்டு கொடுக்கல. உண்மை சொல்றேன், கட்சி வேணாம்னு சொல்லி விட்டுருவாங்களே தவிர விஜயகாந்த் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். இப்பவும் சொல்றேன், விஜயகாந்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கும் சரி, நீங்க ஓட்டு கூட போடாம வந்துருவாங்க, ஆனா கேப்டன் விஜயகாந்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்பவும் பாருங்க, தன்மான சிங்கம் தன்மான தங்கம் தான் சொல்லுவாங்க. எங்க கேப்டன் மாதிரி எவனும் வர முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர விஜயகாந்த் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓட்டு வேணா சரி போட்டா ஜெயிக்க மாட்டாங்களே, எதுக்கு வேஸ்டா போட்டு நம்ம வேற என்ன போடணும்னு யோசிப்பாங்களே தவிர ஆனா கேப்டன் விஜயகாந்த் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கேப்டன் விஜயகாந்த் இல்லாத அந்த குறைய நிச்சயமா பிரேமலதா அம்மையார் செயல்பட்டு தான் வர்றாங்க. ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ கேப்டன் விஜயகாந்த் இல்லாத ஒரு கட்சி இப்போ யாருமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. யாரை நம்பி வரும்? ஒன்று அவங்க மனைவி, அடுத்து இல்லை பிள்ளைகள் எல்லாமே சின்ன பசங்க. நீங்க அந்த அளவுக்கு அரசியல் பக்குவம் இருக்கா, அரசியல் அனுபவம் இருக்குன்னு நிச்சயமா இல்லை. அவங்க அப்பாவுடைய ஜீன் கூட அவங்க உடம்புல இருக்கலாம். பட் ஆனா அந்த அளவுக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் பிரபாகர் கூட நல்லா பேட்டி கொடுக்குறாரு. எல்லாத்துலயும் பார்த்தா அவ்வளவு மெச்சூரியா பேசுறாரு. அவர்லாம் உண்மையிலேயே ஒரு என்ன சொல்ல அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுறாரு அவரு. ஸோ எதுவுமே இப்போதைக்கு யாரையும் பகைச்சு கூடாது, கம்முன்னு இருப்போம், நமக்கு வேண்டாம், நமக்கு இப்போதைக்கு கம்முன்னு இருப்போம். ஏன்னா ஒரு விஷயம் தனிக்கிறேன், சிங்கம் பக்கத்துல குட்டி சிங்கம் இருந்ததுன்னு வச்சுக்க, அந்த பெரிய சிங்கம் இருக்கும்போது கெத்தா இருக்கும். ஆனா பெரிய சிங்கம் இல்லைன்னு போது குட்டி சிங்கம் என்ன பண்ணும், கொஞ்சம் அமைதியா தான் காக்கும். அந்த மாதிரி தான் அமைதி காத்துட்டு இருக்காங்க.
நிச்சயமா சொல்றேன், அந்த கட்சி என்ன தள்ளனாலும் அது பிரேமலதா அவர்கள் வந்து கட்டி காப்பாத்தி தான் இருக்காங்க. அதுல எந்த விதமான குறையுமே இல்லை. ஏன்னா இப்பவும் தெரியும் உங்களுக்கு, இப்போ கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூட அவ்வளோ க்ரௌட் வந்துச்சு. இப்போ 2ஆம் ஆண்டு இது நடத்தினாங்க, கேப்டன் விஜயகாந்தருடைய மாநாடு நடத்தினாங்க கடலூர்ல மாநாடு நடத்தினாங்க. பிரம்மாண்ட கூட்டம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் விஜயகாந்த் இருந்தாலும் சரி இல்லைனாலும் எந்த கூட்டணி, அவங்க கூட்டணி இல்லாம எதையும் ஆட்சி அமைக்க முடியாது. அது இப்பவும் சொல்றேன், அவங்க வந்துட்டாங்கன்னா, ஏன்னா விஜயகாந்த் பாசம் மீது பாசம் கொண்டவங்க, நேசம் கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஓட்டு எல்லாம் இன்னும் அப்படிதான் இருக்கு, அதெல்லாம் மாறாது. விஜயகாந்த் போட்டோ காமிச்சு ஓட்டு போடுறேன்னு இருக்காங்க சார் தமிழ்நாட்டுல. விஜயகாந்த் போட்டோ காமிச்சு ஓட்டு வாங்கலாம் சார் இன்னைக்கு. அந்த அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க ஆட்கள், சும்மாலாம் கிடையாது. நீங்க ஒண்ணு வேணா, ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் ஒவ்வொரு வேணுமல்ல விஜயகாந்த் போட்டோ வச்சு போயிட்டு பாருங்க, எவ்வளவு கூட்டம் கொடுத்துன்னு பாருங்க சார். நீங்க போட்டோக்கே வருவாங்க சார். விஜயகாந்த் தான் இல்லையே, நம்ம எந்த கட்சிக்கு போன ஏன் இவங்களை போய் பார்க்க போலாம் கிடையாது. போட்டோ வச்சு ஓட்டு கேட்கட்டும் சார். எத்தனை பேர் போடுறாங்க பாருங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த செல்வாக்கெல்லாம் அப்படியேதான் இருக்கு. என்ன இப்போதைக்கு கொஞ்சம் அமைதி காக்குறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. விஜயகாந்தனுடைய மகன், திரையுலகில் 2வது மகன், அவர் எப்படி போயிட்டு இருக்காரு? அவருக்கு கரெக்டான வேடங்கள் அமைச்சு சார்? கரெக்டான வேடம்லாம் கிடையாது சார். அன்னைக்கு இருந்த சினிமா விஷயங்கள் வேற, இன்னைக்கு இருக்க சினிமா விஷயங்கள் வேற சார். நான் ஒப்பனா சொல்றேன், இப்போ வந்து நீங்க என்னதான் வந்து உருகி லவ் பண்ணா கூட நீங்க வந்து அது லவ் படமா கிரிஞ்சி பண்ணிட்டு போயிடுவானுங்க. நீ இவன் போனாட்டி அவன் தூக்கிட்டு போற மாதிரி லவ் படம் எடுங்க, சூப்பர் படங்க, ஆஹா எக்ஸலன்ட் படங்க அப்படின்னு நீங்க உட்காந்துக்கிட்டு. சரிங்களா? இன்னைக்கு இதான் கல்ச்சரு சார். இதான் சார், அவன் லவர் இவன் கூட்டும் போறது, இவன் லவர் அவன் கூட்டும் போறது, இதான் சார் கல்ச்சர். உங்களுக்கு தெரியல, 3 நாள் கூட லவ் பண்றது லவ் படன்றானுங்க. நீ கேட்டா அன்னைக்கிட்டே ஒரே ஒரு படம் தான், காசு காதலி சொல்லாமலாம் நடிச்சானடா படம், அதெல்லாம் லவ் படம் தான். உங்களுக்கு தெரியும், இதே ஒரு படம் தெரியல சார் உங்களுக்கு, கடைசி வரைக்கும் முரளி காதலே சொல்ல மாட்டாரு அந்த ஹீரோயின் கிட்ட. அவர் வந்து கேன்சர் பேஷண்ட் ஏதோ ஆயிடாரு நினைக்கிறேன். கடைசியா அவரு அந்த கண்ணீர் வந்து பாட்டில் ஊந்து அந்த மாதிரி உருகில லவ் பண்ண படம். அங்க இருந்த லவ் பண்ண படத்துக்கு 3 காதலியை லவ் பண்றது லவ் பண்றானு நீ உட்காந்துக்கிட்டு கேட்டா சூப்பர்ண்ணே, வேற லெவல்ல படம். அவங்கள வயசாயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் உங்க குடும்பத்துல மாதிரி நடந்தா சொல்லுவாங்க, அப்போ சூப்பர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் உட்காந்துக்கிட்டு. அறிவு கேட்ட பசங்க அந்த மாதிரிலாம் கேவலமான லவ் படம்லாம் எடுத்துட்டு இருந்தா அவதான் நீங்க ஏத்துக்கிறானுங்க. நீங்க விஜயகாந்த் பையன் மாதிரி வந்து நல்ல ஒரு குடும்ப கதை, ஒரு நல்ல லவ் ஸ்டோரி தான் எவன் ஏத்துப்பான்? ஏத்துக்க மாட்டான்ல. ஒன்றும் இல்லை சார், அவர் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரு, ஒரு நெகட்டிவ் ஷேடு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணார்னா டக்குன்னு வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு வளம் வந்துடுவார். ஏன்னா விஜயகாந்த் வந்த காலகட்டங்கள்லாம் வேற சார். அன்னைக்கெல்லாம் அப்போ இருந்த சினிமா ரசிகர்கள் வேற. அப்பெல்லாம் சினிமாவை ரசிச்சாங்க, அதாவது ரசனை உள்ள படங்கள் எடுத்தாங்க. நான் இவ்வளவு ஏன் பேச ஊமைகள் மாதிரி நீங்க எவனோ படம் நடிச்ச முடியுமா சார்? எவனே செந்தூர போன படம் சார், பேஷண்ட் சார். அதுல விஜயகாந்த் பேஷண்ட், ஆமா தெரியல உங்களுக்கு, மூளை வந்து வேலை செய்யாது, திடீர்னு வந்து அவருக்கு வந்து இது வந்துடும், இதாயிடும், தலைவலி எடுத்துக்கும். அந்த மாதிரி ஹீரோ எங்க லீடிங்ல இருக்க ஒரு ஹீரோ ஒரு பேஷண்டா நடிக்க வச்சிருக்காங்க. நடிப்பாங்களா நீங்க எவனாச்சும் உட்காந்துக்கிட்டு பொறுக்கி மாதிரி படம் எடுத்துட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு, இப்படின்றது இதெல்லாம் ஒரு படம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. விளக்க நீங்க இவனுங்களா படமா அடிக்கிறீங்க நீங்களா உட்காந்துக்கிட்டு கேட்க எடுக்கிறானுங்க. இந்த மாதிரி படம் மத்தியில் எப்படி சார் நல்லவெல்லாம் டெவலப் ஆக முடியும்? நீங்க சொல்லுங்க, எப்படி சார் நல்லவெல்லாம் டெவலப் ஆக முடியும்? விஜயகாந்த் மகன் கூட 4 லவ் பண்ற மாதிரி படம் எடுத்து சொல்லுங்க, இப்ப 4கே ஏத்துப்பானுங்க ரசிகர்கள். உண்மையை சொல்றாங்க, 4 பொண்ணை லவ் பண்ணிட்டு 5ஆவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லுங்க, அது லவ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறவனுங்க. அதனால வந்து எப்படி டெவலப் ஆக முடியும் விஜயகாந்த் மகன்லாம்? நீங்க சொல்லுங்க. என்னை பொறுத்தவரைக்கும், ஏன்னா அவர் அந்த வந்து ஏன்னா சிங்கத்துக்கு பிறந்த குழந்தை, இந்த மாதிரி கேவலமான படம்லாம் நடிக்க மாட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரா ஒரு நெகட்டிவ் ஷேடோ எடுத்து பண்ணலாம், இல்லைன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தில் நடிக்கலாம். இப்போ போர் தொழில் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த அசோக் செல்வன் பண்ணா பாருங்க, அந்த மாதிரி. இல்லை ஒரு நல்ல ஒரு வில்லன் ரோலு, இப்போ என்ன இருந்தது எப்படி ஒரு அருண் விஜய் எடுத்து பண்ணாரு, ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லன் ரோலு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணா டம்முன்னு கொஞ்சம் மேலே வந்துடலாம். இப்போ எஸ் ஜே சூர்யா எடுத்துங்க, நடுவில் ஃபீல்டே இல்லை அவரு, தெரியல உங்களுக்கு, நடுவில் ஆளே கிடையாது. திடீர்னு வந்து அடிச்சாரு மாநாடு ஸ்பைடரு ஒரு 3 படம் கண்டினியூ வில்லனா பண்ணாரு, அடிச்சு தூக்கி வந்துட்டார்ல. இன்னைக்கு பாருங்க தமிழ் சினிமா வில்லன்னா அவர் தான் தூக்கி. அவர் டேட்டு கிடையாது, இன்னைக்கு டேட்டு கிடையாது சார். இன்னைக்கு அவருக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் உருவாயிடுச்சுல. எஸ் ஜே சூர்யா சரி ஸ்கிரீன்ல பார்த்தால ஹீரோவோட அவரு கை தட்டுறானுங்கல்ல. ஸோ அது உங்களுக்கு எது வேல்யூ இருக்கு? இப்போ ஏன் உங்களுக்கு இது நினைக்கிறேன், நம்ம இவர் விஜய் சேதுபதி படம் இது எடுத்துங்க, மாஸ்டர், இது விக்ரம் எடுத்துங்க, விஜய் சேதுபதி அவ்வளவு கிளாப் போகுது தியேட்டர்ல. விஜய் அளவுக்கு விஜய் சேதுபதி விடுது இல்ல. இப்ப ஹீரோக்களும் நெகட்டிவா நடிக்கிறாங்க. இப்ப ஏன் சார் நிறைய இப்ப ரஜினிகாந்த் தான் சார் அவரு. இப்ப 16 வயது நிலையில ரஜினிகாந்த் தான் நடிச்சாரு. கமலஹாசன் தான் படத்துல ஹீரோ. வெறும் கோமணம் கட்டி நடிச்சிருப்பாரு ரஜினி. கமலஹாசன் தெரியல உங்களுக்கு, வெறும் கோமணம் கட்டு படம் ஃபுல்லா உருகி நடிச்சிருப்பாரு. ரஜினி என்ன பண்ணாரு, ஈதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் 4 வாரத்துல சொல்லிட்டு போயிட்டே இருட்டாரு. இன்னைக்கு வெளியில வந்த உடனே பரட்டம் தான் பேசுறாங்க. சப்பானி யார் பேசுறாங்க பெருசா? வெளி சிவகுமாரன் தான் சொன்னார் மேடையில, பரட்டை உயிரை கொடுத்து சப்பானி உயிரை கொடுத்து நடிச்சிருப்பான்டா, எவனுமே கண்டுக்கலடா. பரட்டை இது எப்படி ஒரு டைலாக் சொல்ல வெளியில போகணும்னா எல்லாம் பரட்டா. இன்னைக்கும் பரட்டை தானே ஃபேமஸா இருக்கு, சப்பானியை விட பரட்டை தானே ஃபேமஸா இருக்கு. சொல்லல சார், அவருடைய இது எப்படி யாரும் அதிகமா பேசுறாங்க வெளி உலகத்துல. அதுதான் கேட்கிறேன். இப்ப கமலஹாசன் நடிக்க வர முடியாது, எவனாலே சுட்டு போட்டா கூட கமல் மாதிரி ஒருத்த பிறந்து கூட வளர முடியாது. அதெல்லாம் ஒத்துக்கிட்ட உண்மையை சொல்ல. இருந்தாலும் அந்த படத்தை உங்களுக்கு யாரை பேச ஹைலைட்டா பேசுறாங்க?
இப்ப வில்லன் தானே, பரட்டன்ற கேரக்டர் தானே. இனி பரட்டன்ற கேரக்டர் மூலியமா தானே அதுக்கப்புறம் ஒரு பல படங்கள் வந்து அவருக்கு வேற ரூபத்துல வந்துச்சு. ஒரு 3 முடிச்சு 3 முகம், எவ்வளவு படங்கள், எத்தனை படங்கள் ஒரு நெகட்டிவ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பையன் பில்லா, ஜானி எல்லாம் நெகட்டிவ் படங்கள், எவ்வளவு நெகட்டிவ் ஷேட் படங்கள் அவரு. ஹீரோ கலந்த வில்லன் கதாபாத்திரம். ஸோ அந்த மாதிரி சண்முக பாண்டியன் ஒரு படம் எடுத்தானா நல்ல, உண்மையே சொல்றேன், ஒரு லெவலுக்கு வந்துடலாம், உள்ள வந்துடலாம், தப்பு கிடையாது. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார்.